செம்பருத்தி கிராமத்தில் மல்லிகா என்ற ஒரு கஞ்ச மருமகள் இருந்தாள். அவள் எதை செய்தாலும் சொல்லைச் சிக்கனமா, உணவை மிகச் சிக்கனமா, அழகைத்தான் மிக அதிகமா வைத்துக் கொள்வாள். ஒரு நாள் மல்லிகா சமையல் செய்ய சமையலறைக்கு வந்தாள். முன் மேசையில் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் படுத்திருந்தது. தக்காளி மெதுவாக வெங்காயத்தை பார்த்து சொன்னது, "டா, இன்று நம்ம மீது எவ்வளவு கஞ்சத்தனம் செய்வாளோ?" வெங்காயம் மூச்சுவிட்டது. "டா, நேற்று என்னை சாம்பாருக்காக முட்டை போல ஒரு துண்டு மட்டுமே வெட்டினா, சுவையே வரல." அந்த நேரம் மல்லிகா உள்ளே வந்தாள். தக்காளிகளை எடுத்து பார்த்து, "இரண்டும் வேணாமே, இதில் ஒரு தக்காளியையும் அதில் அரையையும் போதும்" என்று பெருமையாகச் சொன்னாள். தக்காளி அதிர்ச்சியில் நடுங்கியது. "அரையா? அந்த ஹாஃப்ல சாம்பார் எப்படி பண்ண போறாங்க?" அடுத்தது வெங்காயம். மல்லிகா அதை கையில் எடுத்து, "இது ரொம்ப பெரியது, இதில் ஒரு லேயர் மட்டும் எடுத்தா போதும்." வெங்காயம் கண்களை பெரிதாக திறந்து, "லேயரா? நான் வெங்காயமா அல்லது நோட்புக் பேஜா?" என்று உள்ளுக்குள் அழுதது. சாம்பார் ரெடியானதும் மாமியார் ருசி பார்த்து நெற்றியில் சுருக்கம் போட்டார். "மல்லிகா, இப்படி சுவையில்லாம சாம்பார் செய்யலாமா?" மல்லிகா தன்னம்பிக்கையோடு, "அம்மா, சுவையில்லாத சாம்பார்தான் ஹெல்த்துக்கு நல்லது. மணி சேவ், மசாலா சேவ், எல்லாம் சேவ்" என்று சொன்னாள். அதை கேட்டு தக்காளி, வெங்காயம் இரண்டும் பக்கத்தில் சிரிப்பை அடக்க முடியாமல் கத்தினது. "இவங்க கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லப்பா." அந்த நாள் முதல் மல்லிகாவுக்கு கிராமத்தவர் வைத்த பெயர் கஞ்ச மருமகள் சாம்பார் சேவிங் சாம்ராஜ்யம்.